பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோபு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உணர்வுகளை புரிந்து கொள்ளும் நண்பர்கள் தேவை. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொத்து, பிள்ளைகள், இப்படி அநேக காரியங்களை இழந்து தவிக்கிறார். நேற்றைய தினத்தில் அந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர் தன்னுடைய உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமாக இருந்த எல்லாமே அவரை விட்டு இப்பொழுது போய்விட்டது. வெறும் கையாக சரீரத்தில் நோய் உள்ளவராக காணப்படுகிறார். இந்த அதிகாரங்களை நாம் படித்து பார்க்கும்போது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. அவருடைய பயத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும். அவர் தன்னுடைய சஞ்சலத்தை குறித்து பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன. அவர் தன்னுடைய வாழ்க்கையையே வெறுக்கிறார். அவர் பிறந்த அந்த நாளை வெறுக்கிறார். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் துக்கம் சொல்லி முடியாது. இப்படியாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. தன்னுடைய இரவு நேரத்தில் அவர் எப்படி துன்பப்படுகிறார் என்பதை சொல்லுகிறார். இரவு நேரத்தில் கூட எனக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என்னுடைய ஆவியில் வேதனை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்துமாவில் கசப்பு காணப்படுகிறது என்கிறார். 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் தூங்கும்போது கூட எனக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் கூட எந்த விதமான ஆறுதலும் கிடைக்கவில்லை. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் மரணத்தை விரும்புகிறேன், என் ஆத்துமா மரணத்தை விரும்புகிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட நாம் பார்க்கும்போது, நான் எனக்கு நானே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், அல்லது நான் எனக்கு நானே பாரமாக இருக்கிறேன். இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது, தியானிக்கும்போது, யோபு தன்னுடைய உணர்வுகளில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார், போராடுகிறார் என்று நம்மால் வாசிக்க முடியும். நாமும் கூட ஒரு துன்பம் நிறைந்த ஒரு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடினமான உணர்வுகளை அநேக நேரத்தில் நாமும் கூட அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் யோபுவை பார்ப்பதற்காக 3 நண்பர்கள் கடந்து வருகிறார்கள். ஏலிபாஸ், பில்தாத், சோப்பார் என்று 3 நண்பர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று அவனுடைய நண்பர்கள் கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவங்களால ஒன்றுமே பேச முடியல. ஏனென்றால் யோபுவுடைய துக்கம் அவ்வளவு கடினமாக காணப்பட்டது. நமக்கும் கூட இந்த பூமியில் நாம் கடினமான பாதைகளில் கடந்து போகும்போது நம்மோட கூட இருப்பதற்கு, நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு நல்ல நண்பர்கள் இந்த பூமியில் தேவை. இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவருக்கு பிதாவோடு இருந்த உறவு மிக பூரணமாக இருந்தது. அவர் எப்பொழுதும் பிதாவோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில், உறவில் இருந்தார். ஆனாலும் கூட அவர் உணர்வு ரீதியாக துன்பத்தின் பாதையில் போகும்போது தன்னுடைய நண்பர்களை பார்த்து என்னோடு கூட இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26:38 வசனத்தை நாம் பார்க்கும்போது,
அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்போ இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு மிக பூரணமாக இருந்தது. அதில் எந்த விதமான குறையுமே இல்லை. ஆனாலும் இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர்களோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களை தன்னுடைய துன்ப நேரத்தில் நீங்கள் என்னோட கூட இருங்க, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் என் பக்கத்தில் இருங்க, என் கூட இருங்க, இங்கே இருங்க என்று சொல்லி இயேசு அவர்களை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த துன்பம் நிறைந்த பூமியில் வாழும்போது நல்ல நண்பர்கள் தேவை. நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்கள் தேவை. இயேசுக்கே அப்படிப்பட்ட நல்ல உறவுகள் தேவை என்றால் நமக்கு கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் தேவை. மற்றவங்க நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் துன்பப்படும் போது, துக்கத்தில் இருக்கும்போது நாமும் கூட அவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய துக்கத்தில் பங்கு பெற்று உணர்வுகளை புரிந்து கொள்வதில் நாமும் கூட முயற்சிகளை எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிலருக்கு நம்முடைய இருதயத்தில் ஆழமான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய துக்க நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுடைய உதவிகளை கேட்பது கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த யோபுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த உணர்வுகளை நாம் வாசித்திருக்கிறோம். நாமும் கூட இந்த பூமியில் துன்பத்தின் வழியாக கடந்து செல்லும்போது கர்த்தர் நமக்கு நல்ல நண்பர்களை தருவாராக. இயேசு கிறிஸ்துவுடைய நட்பையும் கூட இன்னும் ஆழமாக நாமும் கூட புரிந்து கொள்வதற்கு அவர் கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு தன்னுடைய உணர்வில் காயப்பட்டு வேதனையோடு காணப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் யோபுடைய நண்பர்கள் யோபுவோட கூட இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில் எங்களுக்கும் கூட கர்த்தர் நல்ல உறவுகளை, நட்புகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய துக்க நேரத்தில், பாரமான நேரத்தில் எங்களோட கூட நடப்பதற்கு கர்த்தர் நல்ல உறவுகளை தாருங்க. அது மாத்திரமல்ல, நாங்களும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக திகழ நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதன் மூலமாக இந்த துன்பம் நிறைந்த பூமியிலும் கூட கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.